Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் கேரட் முட்டைகோஸ் சப்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பாதி முட்டைகோஸ் 2 கேரட்டை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம் அதையும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம சப்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசு கேரட்டு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். 1/4 கப் அளவுக்கே போதுமான அளவாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி போட்டு மூடி வச்சாலும் 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டும் முட்டைக்கோஸும் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சப்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் முட்டைக்கோஸ் சப்ஜி எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.